ஹாய், வெல்கம் டு T2J ஹெல்த் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ காலையில் எந்திரிச்சதுமே இந்த 6 விஷயத்தை மட்டுமே செஞ்சாக்கா நம்ம உடல் எடை வந்து ரொம்ப வேகமாக இருக்குது இல்லையா? இப்போ எல்லாருமே ரொம்ப கெயின் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும் எல்லாருக்குமே. ஸோ அந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் எந்திரிச்சதும் இந்த விஷயங்களை மட்டும் செஞ்சால், இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிற இந்த விஷயங்களை செஞ்சால் கண்டிப்பாக மிக வேகமாகவே இந்த உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறது இன்றைய தலைமுறையோட மிகப்பெரிய சவாலாக இருக்குது. நவீனத்தின் காரணமாக இன்னைக்கு உடல் எடை என்ன ஆகுது, உடல் எடை அதிகமானவங்க அதிகமாக இருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் வந்து அவங்களோட ஃபுட்டு தான். மாறி வரும் அந்த உணவு பழக்கம், அதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்லோடு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதனால உடல் பருமன் ஏற்படும். இனி வர்ற காலத்துலேயும் இந்த உடல்நல நம்ம சரியாக கவனிக்கல அப்படின்னாக்கா சின்ன வயசுலேயே சுகர், பிபி எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தினமும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேர் கம்ப்யூட்டரில் உட்காந்த நிலையிலே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அந்த உடற்பயிற்சியெல்லாம் அவங்க செய்யணும். அதிக எடை அல்லது உடல் பருமன் அப்படிங்கிறது வந்து நிறைய உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். ஸோ உடல் எடையை குறைக்கிறதுக்காக நிறைய பொருட்கள் வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. ஆனால் அந்த பொருட்களை நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு சீரான வாழ்க்கை முறையும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவும் இருக்கா அதில் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட வாழ்க்கையை கரெக்டாக வச்சுக்கணும், நமக்கு நிறையா ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஃபுட்டை எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஆரோக்கியமான வாழ்க்கை மற்றும் எடை கட்டுப்பாட்டிற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிக உடல் எடையினால உயர் ரத்த அழுத்தம், டைப் 2 டயபெட்டிக்ஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. ஆனால் இது நினச்சி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்கனாலே உங்களோட உடல் எடை மற்றும் தொப்பை வேகமாக குறைய ஆரம்பிக்கும். இப்போது நம்ம எடையை குறைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, தினமும் 12 சூரிய நமஸ்காரம் செய்யணும். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம், சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். தினமும் சூரிய நமஸ்காரம் செய்கிறதுனால ஹார்மோன் சரியாகுது. ஸோ அதோட வளர்ச்சிதை மாற்றமும் சீராகி உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் நமக்கு ஃபுல்லாகவே கிடைக்குது. இது வந்து மன ஆரோக்கியம், தூக்கம், டைஜஷன் இந்த மாதிரி இதை எல்லாமே மேம்படுத்தி தொப்பையை வந்து சீக்கிரமாக குறைக்க உதவி செய்யுது. மேலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உடல் எடை குறையிறதுக்கு இது ஏற்றது சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சூரிய நமஸ்காரத்தை டெய்லி செஞ்சீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உடல் எடை குறைய வாய்ப்பு இருக்குது. இந்த சூரிய நமஸ்காரத்தை 12 டைம்ஸ் செய்யலாம். ஸ்டார்டிங்கில் 6 டைம்ஸ், அதுக்கப்புறம் போக போக 12 டைம்ஸ் அப்படி செஞ்சீங்க அப்படின்னாக்கா வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடக்கும். நெக்ஸ்ட்டு பிராணாயாமம். பிராணாயாமங்கிறது இரத்த ஓட்டம் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்த ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நச்சுத்தன்மை நம்ம உடம்புல இருந்துச்சு அப்படின்னா அதை உடனே வெளியேற்றி வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதுக்கு இது உதவுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ லேடிஸ்க்கு மாதவிடாய் சுழற்சியை ஒழுங்குபடுத்தி அவங்களோட அந்த இரத்தப்போக்கை சீராக்கி பிஎம்எஸ் அப்படின்னு குறிப்பிடப்படுற மாதவிடாய் ஏற்படுறதுக்கு முன்னாடி நிறைய பெயின் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை சமாளிக்கிறதுக்கும் இந்த பிராணாயாமம் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு சர்க்காடியன் இடைப்பட்ட விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இடைப்பட்ட விரதம் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது சில மணி நேரம் விரதம் இருந்துட்டு நம்ம உடலுக்கு ஏற்ற உணவை சாப்பிட்றது தான் இந்த இடைப்பட்ட விரதம் அப்படின்னு சொல்லுது. சர்க்காடியன் அப்படின்னா என்ன மீனிங், இங்கே நம்ம ரொம்ப குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது சர்க்காடியன் அப்படின்னா என்னங்கிறதா. சர்க்காடியன் விரதம் அப்படிங்கிறது ஈவினிங்கில் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு நீங்கள் சாப்பிட்றத நிறுத்துறது தான் சர்க்காடியன் விரதம். அப்போ நைட்டு நம்ம டிஃபனே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த விரதத்தில் காலையிலேருந்து அதாவது 8 மணி நேரம் சாப்பிடலாம். சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடி அல்லது அஸ்தமனத்துக்கு பின்னாடி 1 மணி நேரத்துக்குள்ளார நம்மளோட அன்னைக்கான கடைசி உணவு, அதாவது இப்போ ஒரு டே இருக்குதுன்னா இன்றைக்கி நைட்டு சாப்பாடு தான் நம்ம லாஸ்ட்டாக சாப்பிட்றது. ஸோ அந்த சாப்பாட்டை நம்ம சூரிய அஸ்தமனம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். இது 8 மணிக்குள்ளே இரவு உணவை சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நைட்டு 8 மணிக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது. பிஃபோர் 8 o'clock அந்த நைட்டு டிஃபனை வந்து நம்ம சாப்பிட்றணும். அது ரொம்ப 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 முக்கியம். நெக்ஸ்ட் டிப்,
வெந்நீர் அருந்துதல். அதாவது நம்மளோட வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி இந்த வெந்நீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது நம்மளோட வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி வயிற்றுப்பகுதி மட்டும் இல்லாமல் மற்ற பகுதியிலிருந்து கொழுப்பை கரைக்கிறதுக்கு இந்த சூடான நீர் உதவுது. இது தவிர வயிறு உப்புசம், வாயு தொல்லை, அடிக்கடி பசி எடுக்கிறது, எப்பொழுதுமே வயிறு ஒரு மாதிரி கனமாக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். ஸோ அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த வெந்நீர் குடிக்கிறது நல்ல தீர்வாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல தூக்கம். நம்ம எவ்வளவு நல்லா தூங்குறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளோட உடல் எடை குறையும். இப்போது நிறைய நேரம் தூங்கினா வெயிட்டு கூடும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது டே டைம் தூக்கம் தான். நைட் டைம் கண்டிப்பாக 7 to 8 hours தூங்கணும். அப்படி தூங்கணும் அப்படின்னா அந்த தூக்கம் நம்மளோட கல்லீரலில் நச்சுக்கள் சேராமல் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்து உடல் எடையை குறைச்சி மன ஆரோக்கியத்தை மேம்படுத்த ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது எல்லாமே நம்ம செஞ்சால் வெயிட் குறைய வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான பொருளை நம்ம இன்டேக்காக எடுத்துக்கணும். அதுதான் உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஒரு டீ. இது ஸ்பெஷல் டீ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த டீயை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் தண்ணீர் ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு, சோம்பு ஒரு ஸ்பூன், ஓமம் அரை டீஸ்பூன், மிளகுத்தூள் இருக்குது இல்லையா அது ஒரு டீஸ்பூன், ஏலக்காய் 1, பட்டை ஒரு துண்டு, கொத்தமல்லி விதைகள் 2 ஸ்பூன், எலுமிச்சை 1. இது எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். திரும்பவும் சொல்கிறேன். இதுக்கு தண்ணீர் 1 டம்ளர், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, சோம்பு ஒரு டீஸ்பூன், ஓமம் அரை டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், ஏலக்காய் 1, பட்டை ஒரு துண்டு, கொத்தமல்லி விதைகள் 2 டீஸ்பூன், எலுமிச்சை 1. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, இப்போ தண்ணியில் இஞ்சி துண்டு, சோம்பு, ஓமம், மிளகுத்தூள், பட்டை, கொத்தமல்லி விதை இது எல்லாத்தையும் போட்டணும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு 3 minutes இதை நல்லா கொதிக்க விடணும். ஃபைனலாக நமக்கு எலுமிச்சம்பழத்தை, அதாவது அரை மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அதில் விடணும். இதை நம்ம தினமும் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக உடல் எடை குறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த டீயை நீங்கள் 1 month தொடர்ந்து குடிச்சிட்டு குடிக்கிறதுக்கு முன்னாடி வெயிட் நம்ம எவ்வளோ இருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இதை குடிச்சிட்டு 1 மாதம் கழித்து வெயிட் செக் பண்ணுங்கள். இந்த டீயை மட்டும் இல்லை, மேலே சொன்ன அந்த 5 குறிப்புகளையும் ஃபாலோ பண்ணி இந்த டீயையும் குடிச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உடல் எடை குறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாருமே மேலே சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உடலை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.